ஹலோ கைஸ். ஒரு வழியா நம்ம இந்தியன் டீமோட ஏசியா கப் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த ஸ்குவாட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி ஏசியா கப் பார்த்தீங்கன்னா T20 ஃபார்மேட்ல நடக்க போகுது. நெறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்கள யாருக்குன்னா வந்து டெபியூ கிடைக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் இருந்தேன். தென் கில்ல பார்த்தீங்கன்னா ஆல் ஃபார்மேட்ல இந்தியன் டீம் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. டெஸ்ட்டுக்கு கேப்டன்சி குடுத்துட்டாங்க. ஓடிஐல வைஸ் கேப்டன் ஆயிட்டாங்க. சரி T20 ஃபார்மேட்ல மட்டும் தலைவன் இல்லையே, சரி அவரையும் இன்க்ளூஷன் பண்ணுருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதோட கேள்விக்கான விடை தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாட். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை எஸ்பிஐ ஜாப்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜாபில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்குவாடை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏசியா கப்புக்கு ஒரு பேக்ட்ராப் போட்டுறேன். இந்தியா விசஸ் பாகிஸ்தான் வந்து போர் நடந்துட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா பிசிசிஐ பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. நாங்கள் பாகிஸ்தான் கூட இதுக்கப்புறம் எந்த ஐசிசி ஈவெண்ட்ஸ்லையும் ஆட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஏசியா கப்போட ஃபிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா 3 வாட்டி மேக்ஸிமம் ஆடுற மாதிரி போட்டிருக்காங்க. 2 வாட்டி ஷுவராக பார்த்தீங்கன்னா ஆடிடுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபிக்சர்ஸே இருக்குது. என்னப்பா இந்தியா பாகிஸ்தான் ஆடவே மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. மணி தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த மாதிரி மேட்ச் நடந்துச்சுன்னா அதிகமான ரெவென்யூ வரும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கண்டிப்பாக நடத்த தான் போகிறாங்க. சரி, இந்த டவுட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, நான் ஸ்குவாடை ஃபர்ஸ்ட்டு படிச்சிடுறேன். சூரியகுமார் யாதவ் கேப்டன். அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டனாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா இப்போ பிளேயராக மாறிட்டார். ஏன்னா சுப்மன் கில்லை பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர். ஜிதேஷ் சர்மா செகண்ட் விக்கெட் கீப்பர். ஜிதேஷ் சர்மா பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் 11க்குள்ளே வந்திருக்காரு. அவரோட நல்ல ஒரு ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு காரணம். அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் டூபே. எனக்கு தெரிஞ்சு இந்த இன்க்ளூஷன் கொஞ்சம் சர்ப்ரைசிங். சிவம் டூபே இருக்க மாட்டாருன்னு நினச்சேன். தென் ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, கம்பீரோட செல்ல பிள்ளை. தென் ரிங்கு சிங் அவரோட பிளேஸை பார்த்தீங்கன்னா இன்னும் தக்க வச்சிருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா 15 மெம்பர் ஸ்குவாட். அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ்ஸில் ஒரு 5 பேர் இருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், ரியான் பராக், துருவ் ஜுரல், யசஸ்வி ஜெய்ஸ்வால். இந்த 5 பேரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 15 மெம்பர் ஸ்குவாடில் இருக்க வேண்டியவங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலா இல்லை கில்லான்னு தான் இருந்தது. பிசிசிஐ பார்த்தீங்கன்னா கில்லை வந்து நாங்கள் வைஸ் கேப்டனாகவே போட்டதுனால கண்டிப்பாக ஒரு பிளேயிங் லெவலில் ஆட தான் போகிறார். பட் கில்லை விட பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கன்சிஸ்டன்சிலையும் சரி ஸ்ட்ரைக் ரேட்லையும் சரி ஃபார் மோர் பெட்டர் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். சரி, ஐபிஎல்லை வச்சு தான் எடுக்கிறாங்க அப்படின்னா அஷித் ராணா இந்த 15 மெம்பர் ஸ்குவாடில் வரவே முடியாதுங்க. ஏன்னா பிரசித் கிருஷ்ணா தான் பார்த்தீங்கன்னா பர்பிள் கேப் ஹோல்டர். அவர் ஏன் எடுக்கலன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவரை ரிசர்வ்ஸில் வச்சிருக்காங்க. தென் இதுக்கப்புறம் மேஜர் மிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் தாங்க. அவர் என்னதான் தப்பு பண்ணாருன்னு தெரியல. நல்லா தான் பேட்டிங் ஆடுறாரு. நல்லா கேப்டன்சியும் பண்ணியிருக்காரு. டொமஸ்டிக்ல எல்லா டோர்னமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா கேப்டனாகவே வின் பண்ணியிருக்காரு. ஐபிஎல்லும் வின் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் அவருக்கு இந்தியாவோட T20 டீம்ல வாய்ப்பே கிடையாது. டெஸ்ட் டீம்ல நல்லா ஆடிட்டு இருந்தவர் என்ன ரீசன்ஸ்னே இல்லாமல் ஒதுக்குனாங்க. ஓடிஐல மட்டும் பார்த்தீங்கன்னா அவரோட கன்சிஸ்டன்சினால மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் டீமுக்குள்ள இருக்காரு. அவரை ஏன் டீம்ல எடுக்கல அப்படின்றதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்தியாவோட பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடா இருந்துச்சு. அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் இவங்க தான் ஓப்பனிங் பண்ண போறாங்க. திலக் வர்மா 1 டவுன். தென் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா 2 டவுன் ஆடுற மாதிரி இருந்தது. இப்போ இவங்க சுப்மன் கில்ல பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணதுனால கண்டிப்பா ஒரு பிளேயிங் லெவலில் ஆட போறாரு. அவர் யாரோட ஸ்பாட் எடுக்க போறாரு? சஞ்சு சாம்சனோட ஸ்பாட் அவர் எடுத்தாரு அப்படின்னா தென் அபிஷேக் சர்மா அண்ட் சுப்மன் கில் ஓப்பனிங் பண்ணிட்டு திலக் வர்மா 1 டவுன் வந்துருவாரு. சூரியகுமார் யாதவ் 2 டவுன் போயிடுவாரு. தென் சஞ்சு சாம்சனுக்கு பிளேயிங் லெவன்ல இருந்து வாய்ப்பு போயிடும். அவருக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டவுன் தான் ஆடுவார். இப்படி தான் அவங்க பிளேயிங் லெவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நல்லா ஆடிட்டு இருந்த அபிஷேக் சர்மா கன்சிஸ்டன்சி இல்லைன்னு அவரை தூக்கிட்டு அவருக்கு பதில் பார்த்தீங்கன்னா சஞ்சுவும் பார்த்தீங்கன்னா கில்லும் ஓப்பனிங் பண்ற மாதிரி மாத்தலாம். இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிளேயிங் லெவன்ல இருக்கு. எதுக்கு பிரசித் கிருஷ்ணா அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரிசர்வ்ல போட்டிருக்காங்க? ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி பேசவே இல்லை. இந்த மாதிரி பல கேள்விக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு இந்த ஸ்குவாடை பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸை பத்தினா கமெண்ட்ஸ்ல விடுங்க. உங்களும் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். See you all.